சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இப்பொழுது கேட்கலாம் யோகா சிந்தனைகள். யோகா சிந்தனைகளை வழங்குகிறார் யோகா தெரபிஸ்ட் மருத்துவர் பி. மாதவன் அவர்கள். யோக நிலைகளை பற்றி, யோக பயிற்சிகள் பற்றி, யோகத்தின் மூலமாக நாம பெறக்கூடிய அந்த ஆரோக்கியம் குறித்து ஏற்கனவே நம்முடைய நேயர்களுக்கு நிறைய விளக்கியிருக்கிறீங்க. இப்போ யோக பயிற்சி நிலைகள்ல முதல் விஷயமாக நாம என்ன செய்யணும்? முதல் நிலை, இந்த யோக பயிற்சிகள் அப்படிங்கிறது இரண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று உடல் சார்ந்த பயிற்சி, இன்னொன்று உள்ளம் சார்ந்த பயிற்சி. முதல்ல உடல் சார்ந்த பயிற்சிகள்ல ஆரம்பிச்சுதான் நாம் உள்ளத்துக்குள்ளார போக முடியும். ஏனென்றால் உடல் என்பது ஒரு பருப்பொருள், உள்ளம் என்பது மிக நுட்பமானது. முதல்ல பருப்பொருளை நம்ம வசப்படுத்தணும். அதற்கு சில ஆசன பயிற்சிகள், அதான் பாரதியார் கூட சொல்லுவார், உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன் அப்படிம்பார் அவர். நான் என்ன சொல்றேனோ அதை ஏன் உடம்பு கேட்கணும்? அப்போ அவர் கேட்கறதே முதல்ல உடம்பு தான் கேட்கிறார். அதனால முதல்ல சில பயிற்சிகள் செய்து நமது உடலை லகுவாக ஆக்கிக்கணும், ஈஸியா வச்சுக்கணும். இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்கின்ற பொழுதுதான் பின்னாடி நாம மனசு, உள்ளம், புத்தி, உயிர் அப்படிங்கிற ஒரு நுட்பமான நிலைகளுக்கு போக முடியும். அதனால அடிப்படையாக சில சூரிய நமஸ்கார பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள், சில எளிமையான பிராணாயாம பயிற்சிகள், இவைகள் தான் இந்த யோக பயிற்சிகளை முக்கியமாக ஹட்டயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹட்டயோகத்துல முதல் படியே ஆசனம் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஹட்டசிய பிரதமாங்கத்வா தத் ஆசனம் பூர்வம் உச்சதே குர்யாத் ததாசனம் ஸ்தைரியம் ஆரோக்கியம் ச அங்கலாகவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டயோக பிரதீபிகை அப்படிங்கிற நூல் சொல்லுது. யோக பயிற்சியுடைய முதல் படி ஆசனம் அப்படின்னு சொல்லுது. அதனால சூரிய நமஸ்காரம் ஆசனம்ங்கிறதுல ஆரம்பிச்சு அப்புறம் படிப்படியாக அதற்கு ஏகப்பட்ட படிநிலைகள் இருக்கு. இயமம், நியமமே, எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறு யோகம், அஷ்டாங்கமாமேன்னு சொல்லிட்டு 8 படிகளை நமது திருமூலர் வகுக்கிறார் இந்த யோக சாஸ்திரத்திற்கு. இவைகளை எல்லாம் நாம வரப்போற நிகழ்ச்சிகள்ல நாம பார்க்கலாம். பட் மிக முக்கியம், இன்னைக்கு பயிற்சிகள் செய்பவர்கள் என்பவர்கள் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது என்ன அப்படின்னு கேட்டால், அதை முறையாக கற்றவர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. அதை பயிற்சி செய்து அனுபவப்பட்டவர்கள், அவர்களிடம் சென்று படிப்பதே மேன்மையுறும். இல்லாவிட்டால் கண்டிப்பாக அது சிக்கல்ல தான் போய் முடியும். இது ரொம்ப அவசியம். ஏன்னா சரியான ஆசிரியர் போகும்போதுதான் அந்த சரியான புரிதல் வரும். சரியான புரிதல் வரும்போதுதான் இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணம் வரும். சரியான புரிதல் வரல அப்படின்னா, என்ன இது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, இதையே திரும்ப திரும்ப செய்யறது மாதிரி இருக்குது, ஆசிரியன் கண்டிப்பாக தேவை. அதனால அந்த ஆசிரியனை நாம் தான் தேடி செல்ல வேண்டும். யோக நிலைகள், யோக பயிற்சிகள் மூலமாக உடலும் மனமும் ஆரோக்கியப்படும் என்று நிகழ்ச்சி தொடங்கி அன்றிலிருந்து இன்று வரை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு இடையில இப்போ ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. யோகா செய்வதனால் தமிழும் மேம்படுமோ அல்லது பேச்சு திறனும் மேம்படுமோ? தமிழ் மொழியின் பால் ஒரு ஆர்வம் உண்டு. நான் உலகத்துல ஒரு மூத்த மொழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கின்ற பொழுது செம்மொழிகள் 6ல தமிழ் மொழி மிக மிக சிறப்பாக கொள்ளப்படுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நூல்களும் மிக மிக சிறப்பான நூல்கள். இப்ப நீங்க ரீசெண்டா நீங்க ராமலிங்க சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அவர் தமிழ் மொழிக்கான விளக்கத்தை அவருடைய உரைநடை பகுதியில கொடுத்திருக்காரு. தமிழ் மொழி எவ்வளவு சிறப்புடையது அப்படிங்கிறதுக்கு பகுதியை நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும். அவர் இப்ப சொல்லிட்டு போயிருக்காரு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏற்கனவே எல்லாம் நிறைய பேசணும். அதனால தமிழ் மொழியிலே சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 இதுவரை கேட்டோம் யோகா சிந்தனைகள்.